முக்கியமான விஷயம். சோ இந்த ரெண்டு படமே ஜெயிக்கணும். ஓகே சார், ஆபரகாம் சொல்றது கேக்குது. ஆக்சுவலா என்னன்னா அவர் சொல்ற விஷயங்கள்ல 100% சரியா இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. பராசக்தியை ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சதி ஒன்று நடந்துட்டு இருக்கு இப்ப. ஏன்னா இப்ப அந்த கதையே திருட்டு கதைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு, ஹைகோர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட், திரும்பி ஒரு பிரச்சனை இருக்கு. 2ஆம் தேதிக்குள்ள பதில் சொல்லுங்க எழுத்தாளர் சங்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் என்னன்னா நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பராசக்திக்கு எதிராகவும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜனநாயகத்துக்கு எதிராக அப்படிதான் சார் ஒரு தோற்றம் உருவாகி போச்சு. இப்ப நமக்கு உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது சார், அங்குள்ள நிலவரம் என்னன்னு தெரியாது. ஏன்னா இதே மாதிரிதான் விஜயனுடைய சர்க்கார்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வரும்போதும் இதே மாதிரி வந்து அந்த கதை திருட்டு கதைன்னு ஒரு பிரச்சனை வந்தது. இதே எழுத்தாளர் சங்கத்துல பிரச்சனை. ஏன்னா அதுல நேரடியாக நான் வந்து உள்ள இருந்தேன், எனக்கு தெரியும். சோ நாங்க எடுத்த ஒரு காணொளி, பாக்யராஜ் சாரை உட்கார வச்சு காணொளி எடுத்தப்ப அந்த காணொலியை சிடியா கன்வெர்ட் பண்ணி ஆதாரமா நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணாரு. ஓகே, அதன் அடிப்படையில அந்த இயக்குனருடைய பேரை முதல்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகும். அது முருகதாஸ் அவருடைய படம். இப்ப என்ன பிரச்சனையா இருக்குன்னா, பராசக்தி என்னோட கதை, செம்மொழின்னு அவர் கதை பண்ணிருந்தேன், இது நான் வந்து சூர்யாவுக்கு சொன்னேன், அது அங்க போயிருச்சுன்னு ஒரு பிரச்சனை. அது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது. தடை இருக்கு, ஒரு பிரச்சனை பண்றாங்கன்றது மட்டும் வெளிப்படையா தெரியுது. இப்ப இங்க என்னன்னா ஜனநாயகனுக்கு யாரும் தடையே பண்ணலையே, எங்க பண்றாங்க? இது இவங்களா உருவகம் பண்றாங்க சார். இப்ப தியேட்டர் உரிமையாளரே சொல்றாரு சர்டிபிகேட் ஏஐயூவான ஒரு குழப்பம் சார். அது வந்து அவங்க கதை, அதுக்கு எப்படி சார் தடை வரும்? அவங்க கதை அந்த லட்சணத்துல ரஜினிகாந்த் படம் கூட ஏ சர்டிபிகேட். நீங்க வந்து இதுவரைக்கும் அவர் எவ்வளவு படங்கள் பண்ணிருக்காரு, இவ்வளவு மோசமான வெட்டு குத்து ரத்தம் எல்லாம் பார்த்தது இல்ல அவரு. ஆனா அவர் படம் குழந்தைகளோட பாக்குற படமா இருந்துச்சு, கூலி மட்டும் தான் மாத்துச்சு. சோ இப்ப இந்த படத்திலயும் நாங்க நம்பல, அவங்க சொல்றது கடைசி படம்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் வர மாதிரி நீங்க கதையை பண்ணிருக்கணும் சார். ஏ கொடுக்க போறோமா, யூ கொடுக்க போறோம்னா உங்களுடைய கதையினுடைய வச்சு தானே சென்சார் போர்ட் பண்ணுவோம். இதுல முழுக்க முழுக்க அரசியல் சர்ச்சை எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன். அரசியல் சர்ச்சைன்றது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில நான் பாத்துக்கிட்டு இருக்கிற விஷயம், பராசக்தி வரக்கூடாதுன்னு தடை போடுறாங்க பொழுது. ஓகே, சரி, கஷ்டமா இருக்கு போல இருக்கு. சரி, நிறைவா திருச்சி சிறிது சார், இந்த சர்ச்சைகள் இன்று இந்த திரைப்படங்கள் அதே தேதியில் வெளிவருவது வந்து பொதுவாக எல்லா படங்களுக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. சட்ட ரீதியான பிரச்சனைகள், சென்சார் பிரச்சனைகள் இருக்கிறது. இது இந்த அரசியல் ரீதியாக இந்த 2 படமும் எடுக்கப்பட்டிருப்பதால் இது இந்த பராசக்தி வந்து இந்த இந்தி மொழி போராட்ட காலம் இது வந்து இப்போ ஒரு கடைசி படம் இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் மக்கள் கடைசி படம்னு நினைக்கிறாங்க, அதனால் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே டேட்டில் வெளி வராவிட்டால் என்ன ஆகும் சார் உங்களுக்கு? சார் இப்ப இந்த சென்சார் பிரச்சனை எல்லாத்துக்கும் உள்ள ஜெனரலான பிரச்சனை தான். படத்துல அவங்க சென்சார் ரூல்ஸ்க்கு எகென்ஸ்டா இருந்ததுன்னா அவங்க அதை பண்ணுவாங்க. இது இயற்கையா உள்ளது. சட்ட ரீதியான பிரச்சனைகளும் அதே மாதிரிதான். அதுக்கு வந்து இப்ப நம்ம வந்து இதுக்கு வந்து அரசியல் அழுத்தங்கள் இருக்குதா இல்லையான்னு என்ன கேட்டீங்கன்னா, எந்த அரசியல் அழுத்தமும் இல்லை. எல்லாமே ரொட்டீன் ப்ரொசீஜர். ஜனநாயகன் மேட்டர் ஓகேவா இருந்தா யூ, நாட் ஓகே அந்த கட்சிக்கு அவங்க ஒத்துக்கிட்டலாம் ஏ. இது வந்து கிளியரா வந்துட போகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சுதா மேம் வந்து அன்னைக்கு நாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போறோம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு தான் சொல்றாங்க. பட் எனக்கு சுதா என் போன் எடுக்காதனால எனக்கு தெரியல. எனக்கு அவங்களுக்கு அப்புறம் ரிவைசிங் கமிட்டியில பார்த்துட்டு அது என்னன்னு டிசைட் பண்ணுவாங்க. அதுல அவங்களுக்கு சாதகமா இல்லைன்னா அவங்க இதுக்கும் கூட போவாங்க. 2 படமும் அதே நேரத்தில் வந்தால், நான் இப்ப ரொம்ப கிளியரா சொல்றேன், 2 படத்துக்கும் உரிய தியேட்டர்காரங்க தருவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 2% 5% விஜய்க்கு கூடுதலா தியேட்டர் கிடைக்கும். இது உண்மை, இதை மறுப்பதற்கு இல்லை. ஓகே சார், ஓகே சார், நிறைவா உங்க கருத்து சொல்லுங்க. கொடங்க பிரகாம், இந்த 2 திரைப்படங்களும் சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவாகவும் பல்வேறு சர்ச்சைகளை பேசுறாங்க. இதில் வந்து அரசியல் தலையீடு இருக்கிறது என்றால் ஒரு படத்தின் அரசியல் தலையீட்டில் வந்து ஒரு ஆளும் கட்சியின் தலைமைக்கு சொந்த நெருங்கியவர்கள் இருக்கலாம். இவர் இந்த படம் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார் என்று கூறுவதும், வள்ளுவர் கோட்டத்தை செலுத்தும் கவனத்தை மற்ற விஷயங்களில் செலுத்த வேண்டும் என்று கடந்த முறை விஜய் பேசியதாலும், இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இந்த பராசக்தி தொடர்பான ஒரு கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் அதை குறிப்பிட்டு கூறினாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் இப்போது இந்த சர்ச்சைகள் அதை தொடர்புபடுத்துவதாக இருக்குது. ஆனால் உண்மையில அந்த தொடர்புபடுத்தி எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை சார், நீங்க ஒரு திரைப்படம் அப்படின்றது, நான் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த திரைப்படம் இல்லை, எந்த திரைப்படம் வந்தாலும் ஓடணும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நம்ம தனியா வன்மம் வச்சு யாரும் பேச போறது இல்லை. ஆனால் எங்க பிரச்சனை எழும்புதுன்னா, நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல உட்கார்ந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி அவர் ஈரோட்ல போய் வள்ளுவர் கோட்டத்தை காட்டுகிற அக்கறைய மக்கள் மேல ஏன் காட்டலன்னு அவர் பேசின விஷயம் இருக்குல்ல. அந்த வள்ளுவர் கோட்டத்துல தான் பராசக்தி படத்தோட கண்காட்சி போட்டிருக்காங்க, கூட்டம் கூட்டமாக போய் பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து எல்லா படங்களும் எப்படி உருவாகுதுன்னே மக்களுக்கு தெரியல.
எவ்வளவு மெனக்கடுறாங்க, அதற்காக எவ்வளவு உழைப்பை கொட்டுறாங்க. நீங்க பீரியட் ஃபிலிம்லாம் நம்ம திரையில பார்க்குறோம் 2 மணி நேரம், அதற்காக அவங்க எத்தனை ஆண்டுகள் உழைச்சி அதற்கான செட்டு ரெடி பண்றாங்க, என்னென்னலாம் பண்றாங்கன்றத ஒரு இயல்பான ஒரு விஷயம். இதுல நீங்க அரசியல் பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே நடக்காது சார். இவர் வந்து ஈரோட்ல இந்த விஷயம் பேசாம இருந்தால் விஜய் பத்தி நம்ம பேச போறது இல்ல. அவர் தேவையில்லாம அங்க நீ வள்ளுவர் கோட்டத்தை காமிக்கிறேன்னா வள்ளுவர் கண்காட்சியான்னு கேட்டார். அதுதான் ஏன்னா கண்காட்சின்றது வந்து இது பராசக்தி தான் காமிக்கிறாங்க, வள்ளுவர் கோட்டத்தை திருப்பி ரெனோவேட் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்து ஒரு விஷயங்கள், அது ஒரு முக்கியமான, ஏன்னா இவரே வந்து திருக்குறளை மையப்படுத்துறாரு, திருவள்ளுவரை பெருசா பேசுறாருலாம் பேசினாலும் அங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொடுத்தாரா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். அது தேவையில்லாத சர்ச்சை. இன்னொரு விஷயம், சினிமாக்காரரா இருந்தால் சினிமா ஓடணும்னு நினைக்கணும். இங்க இந்த மாதிரி வந்த உடனே சிவகார்த்திகேயனை தனிப்பட்ட தாக்குதல் கொடூரமா பண்றாங்க, ரொம்ப ஆபாச அர்ச்சனைகள், அவன் நன்றி கெட்டவர், அவர் என்னென்ன வார்த்தைகள். விஜய் சிவகார்த்திகேயன் ஈக்குவல் மார்க்கெட். விஜய் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த ஒரு செகண்ட் லெவல் ஹீரோ தான். அப்படி ஈக்குவல் மார்க்கெட் வந்து இங்க யாருக்குனா மாறும் சார். இது வந்து அப்படியே மாறும் சார். மார்க்கெட் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. விஜய்க்கு ஈக்குவலா சிவகார்த்திகேயன் அப்படி சார் பார்க்க முடியாது சார். எப்படி பார்க்க முடியும் சார்? அது மாதிரி எழுதப்படாத சட்டமே கிடையாது சார். இன்னைக்கு விஜயோட சிவகார்த்திகேயன் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல நான் இப்போ உள்ள நிலவரம் சொல்றேன். மார்க்கெட் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால கேக்குறேன். இன்னைக்கு சார், இன்னைக்குள்ள நிலைமைக்கு நாளைக்கு சிவகார்த்திகேயன் எந்த உயரத்துக்கு போவார், இல்லனா அவர் ஃபால் டவுன் ஆவார் எனக்கு தெரியாது. நாளைக்கு வேற ஒருத்தர் புதுசா வரலாம். இங்க எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார்னு தியாகராஜ பாகவதர் தான் சொன்னோம். கொலை வழக்குல போலியா அவரு?